ஏசாயின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? மெய்யாகவே 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 அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் என்ன செஞ்சார்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சிலுவையில் சுமந்திருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் கிராமம் தானே, அது அப்புறம் ராணிசாமி பாவம் அடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் எதுக்கு அடிக்கப்பட்டாரு? என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்ம ஒவ்வொரு மீறுதல் நிமித்தம் தான் அவர் அடிக்கப்பட்டார். மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டு அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்ம சமாதானமா இருக்கிறதுக்காக என்ன செஞ்சாராம்? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் நானும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லித்தான் அவர் என்ன செஞ்சார்? நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தழும்புகளால் குணமாகிறோம். 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. நம்ம எப்படி செஞ்சிட்டோம்? எல்லாரும் என்ன பண்ணோம்? ஆடுகளை போல வழி தப்பி. நம்ம கர்த்தர் நியமிச்ச வழி வேற, நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆடுகளை போல ஆடு எங்கே வேணாலும் எங்கெல்லாம் பச்சையாக இருக்கிறதோ, எங்கே எல்லாத்துக்கு மேய்ச்சல் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கோ, அந்த மாதிரி ஆடுகளை போல என்ன பண்ணிட்டோம்? நம்மளும் வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். அவன் தம் இஷ்டம், தன் வழியிலே, நம்ம இஷ்டம், கர்த்தர் சித்தத்தை செய்யாம தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாரும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தர் அர்ப்பணிப்போம். அந்த உங்களை பயன்படுத்த தேவனை முடி சித்த மாத்திரம் வாழ்க்கை நிறைவேற்று. என் விருப்பம் வேண்டாப்பா, என் சுயம் வேண்டாம், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா சொல்லி. என் சித்தம் வேண்டாப்பா, உன் சித்தத்தை நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன். என் விருப்பத்தை, என் மனசில் தோன்ற எல்லா காரியங்களும் விடுதலை தாங்கப்பா, உமக்காக நான் வாழை என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணிப்போம். கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம்மா. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.